ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கான ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி படிக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாருமே நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் சிலபஸில் மருவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ அந்த டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி 2022 24 வரைக்கும் நடந்த தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸில் இருந்தும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வரைக்கும் ஒரு 54 பேக் பண்ணியிருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதில் இந்த வீடியோவில் இருக்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், புதுக்கோட்டை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா புதுகைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தஞ்சாவூர் வந்து தஞ்சை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. உதகமண்டலம் உதகை. கோயம்புத்தூர் கோவை. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரி புதுவை. ஓகேங்களா? இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டை வந்து புதுகை. ஓகேங்களா? புதுச்சேரி வந்து புதுவை. ஓகேங்களா? கும்பகோணம் குழந்தை. இந்த கும்பகோணம், இந்த திருநெல்வேலி, இந்த மன்னார்குடி, மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, இந்த ஃபஸ்ட்டு 12 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லா கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. ஓகேங்களா? நல்லா படிச்சுக்கோங்க. திருநெல்வேலினா நெல்லைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மன்னார்குடி மண்ணை. மயிலாப்பூர் மயிலை. சைதாப்பேட்டை சைதைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆற்காடு ஆறு காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆற்காடு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆறு காடு. அடுத்து பாருங்க, நாமக்கல் வந்து ஆரைக்கல். நாமக்கல்னா ஆரைக்கல். ஈரோடு வந்து ஈரோடை. மைசூர் வந்து மகிசூர். ஏற்காடு வந்து ஏரிக்காடு. ஊட்டியை வந்து உதகமண்டலம் சொல்லியிருக்கோம். குன்னூர் வந்து குன்றூர். கரூரை வந்து வஞ்சின்னு சொல்லுவாங்க, கரவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. குளித்தலையை வந்து குளிர்தண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. கோடம்பாக்கம் வந்து கோடலம்பாக்கம் அப்படின்னு இருந்திருக்கு. ஓகேங்களா? சிந்தாரிப்பேட்டை அப்படின்றது சின்னத்தரிப்பேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பாருங்கள், செங்கல்பட்டு என்ன சொல்லலாம்னா செங்கல் நீர்பட்டு செங்கை அப்படின்னு 2 பேரில் வரலாம். ஆப்ஷனில் 2ல் எதுக்கு வருவாங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. திருத்தணி அப்படின்னா செருத்தணிகை அப்படின்னு சொல்கிறாங்க. சேலம் வந்து சேரளம். தருமபுரி தகடூர், இது நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். தாம்பரம் வந்து தர்மபுரம். திண்டுக்கல் வந்து திண்டீஸ்வரம். பழனி வந்து திரு ஆவினன்குடி. திருச்செந்தூர் திருச்சீரலை வரம். திரிசூலம் வந்து திருச்சுரம். அருப்புக்கோட்டை வந்து திருநல்லூர் அப்படின்னு சொல்றாங்க. அருப்புக்கோட்டை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திருநல்லூர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் வந்து திருமறைக்காடு. ஸ்ரீரங்கம் வந்து திருவரங்கம். சிதம்பரம் தில்லைன்னு சொல்லுவாங்க. பழவேற்காடு வந்து புலிக்காடு. ஓகேங்களா? திண்டிவனம் புளியங்காடு அப்படின்னு சொல்றாங்க. பொள்ளாச்சி வந்து பொழில் ஆட்சி. மதுரை வந்து மதிரை. பெங்களூர் வந்து வெண்கல்லூர். வத்தலக்குண்டு வந்து வெற்றிலை குன்று. வத்தலக்குண்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னா வெற்றிலை குன்று. சோழநாடு வந்து சோநாடு. வண்ணாரப்பேட்டை வந்து வண்ணை. தேவக்கோட்டை வந்து தேவோட்டை. ஓகேங்களா? தேவக்கோட்டையை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவோட்டை. பூந்தமல்லி வந்து பூவிருந்த வள்ளி. திண்ணனூர் திண்ணனூர் என்னது நின்ற ஊர். பரமக்குடி வந்து பரம்பை. சங்கரன் கோவில் சங்கை. அம்பாசமுத்திரம் அம்பை. அடுத்து பாருங்க, மணப்பாறை வந்து மணவை. விருதுநகர் வந்து விருதை. அலங்காநல்லூர் அலங்கை. மானாம்பதி அப்படின்னா வானவன் மாதேவி. இந்த ஊர் வந்து புதுசாக இருக்கும் எல்லாத்துக்கும். மானாம்பதி இது வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? மானாம்பதி அப்படின்னா வானவன் மாதேவி. அப்படின்னா பார்த்துக்கங்க, தமிழ் தகுதி தேர்வுலேயே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. மானாம்பதி அப்படின்ற மாதிரிலாம் தெரியாத மாதிரி அப்படின்றப்ப குரூப் ஒரு மதிப்பீட்டு தேர்வு அப்படின்றப்ப அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் படிச்சாகணும். ஓகேங்களா? இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே நான் பார்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரித்தெழுதுக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.